This video is for information and previous result analysis only. Lottery prediction. ரிசல்ட்டு இன்றைக்கி 861 இல்லைங்களா? 861 இன்றைக்கி நான் கொடுத்தது பார்த்தீங்களா? ஏசி இல்லைங்களா? எக்ஸாக்டாக ஏசி இல்லைங்களா? ஏசியில் 81 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 86மே நமக்கு கணக்கில் வந்துச்சு. பட் என்ன பண்ணிட்டோம், இங்கே 46 கொடுத்துட்டோம் இல்லைங்களா? ஏபியில் இல்லைன்னா ஏபியுமே கிளிக் ஆகிருக்கும். இதேமாதிரி ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் பாஸு. இது ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது மெம்பர்ஷிப் கொடுத்த சீட்டு. ஜஸ்ட்டு பாருங்கள், ஏபியில் 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன், ஏசியில் 3 நம்பர், பிசியில் 3 நம்பர் இல்லைங்களா? நீங்கள் ஆல் போர்டில் வைக்கவே தேவையில்லை, அழகாக நான் எடுத்து தனியாக பிரித்து சூப்பராக கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? அதான் டெய்லியுமே நம்மளது ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக ஹிட் ஆகும். எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி ப்ளே பண்ணுறவங்களா தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம். இன்றைக்கி காலையில் தான் 8 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் 2 பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க. சார் உங்களை நம்பி நாங்கள் வச்சோம், வந்த ஃபஸ்ட்டு டே நல்ல ஒரு வெற்றின்னு. ஒருத்தர் மட்டும் அதில் வந்து 5 செட்டு போட்டிருக்காரு, அவருக்கு மட்டும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ நம்பி நம்மளை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணவங்க யாருமே என்னை விட்டு போனதே இல்லைங்க. நம்ம சேனலை விட்டு ஒரு டைம் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டாங்கன்னா எகைன் அவங்க போகவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க போடுற மினிமம் அமௌண்ட்டு மேக்ஸிமம் நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, லாஸ்ட் 5 டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏபிபிசிஎஸ்சி ஹிட்டு, போர்டு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு அருமையாக ஹிட் ஆகும். இன்றைக்கி ஹிட் ஆகலைங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மிஸ் ஆகும், சம் டேஸ் மிஸ் ஆகும். பட் இன்றைக்கி ஆல் போர்டு 6 நம்பர் ஹிட்டாக இருக்குது. ஓகேங்களா? பட் இன்றைக்கி ஏசி அழகாக வந்துருச்சு இல்லைங்களா? ஏசிக்கு வந்துருச்சு, ஆல் போர்டில் 6 நம்பருக்கு வந்துருச்சு. டெய்லியுமே நம்மளது ஏபிபிசிஎஸ்சி நீங்கள் பாருங்களேன், மொத்தமாகவே இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 9 நம்பர் தான் இருக்குது இல்லைங்களா? 9 நம்பர் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான் 9 நம்பர் இருக்குது இல்லைங்களா? ஒரு செட்டு வச்சா கூட 1000 ரூபாய் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்பி வாங்க, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு தடவை வந்து பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா அந்த மாதத்துலேயே உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? கரெக்டான வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த பாக்ஸை கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு என்னங்க அடித்தான் தெரியுங்களா உங்களுக்கு? 4 நாளைக்கு முன்னாடி சைபர் 74 ஒரு நம்பர் அடித்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சைபர் 74. அப்போது இங்கே பாருங்கள், சைபர் 74க்கு 1 மட்டும் ப்ளஸ் பண்ணி சைபர் 84 பாக்ஸில் வச்சுருப்பான். புரியுதுங்களா? அப்படி பாக்ஸில் வச்சுருப்பான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பேட்டர்னில் இது போயிட்டுருக்குன்னு பார்த்தா தான் நம்பரை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட்டு 929 வந்துச்சு. ஓகேவாங்க? பாருங்கள், 9 7 9 இல்லைங்களா? அப்போது 7ஆம் நம்பரை மட்டும் பவர் பண்ணி 2 வச்சு அப்படியே 3 நம்பரே வச்சுருக்கான். புரியுதுங்களா? 929 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இப்போது இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறீங்க, ஜிக்சாக்கில் பார்க்கணும். 2வது நம்பரை ஓகேங்களா லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். ஓகே, லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். இப்போ 929 லெஃப்ட் ரைட்டு பார்த்தாச்சு. மறுபடியும் என்னங்க பண்ணணும்? ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்களேன். 929 அடுத்த நாள் நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தாங்கன்னா 945ன்னு அடித்தாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 945. இப்போ என்ன பார்க்கணும்? போன தடவை வந்த ரிசல்ட்டு லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தோம். இப்போ ரைட்டு டு லெஃப்ட் பாருங்களேன். 945க்கு இதுதான் ஏ போர்டு அப்போ இல்லையா? 4, சி போர்டில் 5. புரியுதுங்களா? சூப்பராக ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஏசி ஹிட்டு இல்லைங்களா? அடுத்தது இப்போ ரைட்டு டு லெஃப்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா என்னங்க இருக்குது? இங்கே என்ன இருக்குது? 432 தாங்க இருக்குது இல்லையா? அப்போ 945 அடித்தப்போ 95 ஹிட் ஆச்சு. அடுத்த நாள், அதாவது முந்தா நேற்று என்னங்க அடித்தா, அதாவது நேற்று என்னங்க அடித்தான் ஞாபகம் இருக்கா? 962 அடித்தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்கே தெரியுதுங்களா? இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? என்ன இருக்குங்க? 432. நேற்று என்னங்க அடித்தான்? ஏ போல் 4க்கு பாருங்கள் 9, சி போலில் 2. புரியுதுங்களா? ஏ போலில் 4, சி போலில் 2. புரியுதுங்களா? அப்போது ஏசி மறுபடியும் என்ன இருக்குது? ஹிட்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போது இன்றைக்கி என்னங்க ரிசல்ட் அடித்தாங்க பாருங்கள். இன்றைக்கி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 861 தாங்க ரிசல்ட் அடித்தான் இல்லைங்களா? இங்கே என்னங்க இருக்குங்க பாருங்கள், மறுபடியும் இங்கே ரைட் டு லெஃப்ட் தான் லெஃப்ட் டு ரைட்டு தான் எடுத்திருக்கான். இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? 821 இருக்கா? அப்போ ஏசி பாருங்களேன், 81 பாஸ் ஆச்சுங்களா? நம்ம எனக்கு என்னங்க கொடுத்துருந்தோம்? ஏசி 81 கொடுத்துருந்தோமா? சூப்பராக ஹிட் ஆச்சா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் லைன் வந்துட்டுருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்? மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி அழகாக வந்துருச்சு. சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப்பில்.
81 இன்றைக்கி அழகாக பாஸ் ஆச்சு. புரியுதுங்களா? இதை வச்சு மட்டும் கொடுக்குறது இல்லை, நம்ம போஸ்ட் கலெக்ஷன்லேயும் வந்தால் மட்டும் தான் கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது இப்போ மாறி 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 நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்தது என்னங்க சான்ஸ் இருக்குது? 2 நாள் லெஃப்ட் டு ரைட் எடுத்துட்டோம். அப்போ இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது? ரைட்டு டு லெஃப்ட் எடுக்கிறதாங்க சான்ஸ் இருக்குது. அப்போது நேற்று இன்றைக்கி 821க்கு 861 வந்துடுச்சு. அப்போ நாளைக்கு என்னங்க வர சான்ஸ் இருக்குங்க? என்னங்க இருக்குது பாருங்கள், நாளைக்கு என்னங்க வர சான்ஸ் இருக்குது? 541 இருக்குங்க. புரியுதுங்களா? 541 லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணணும். இங்கே அப்படியே அழிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்த இந்த ரிசல்ட்டில், அதாவது இன்றைக்கி வந்து இந்த 861 ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி 3 நம்பர் என்ன தெரியுங்களா? 587 நினைக்கிறேன் இல்லையா? 78 87 வரும், எடுத்து பாருங்கள். பட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அதே மாதிரி 789 இருக்குது. அப்போ அந்த 9 பவர் போட்டால் என்னது? 487, அங்கே 587. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த 541 145 இந்த ஃபேமிலி, புரியுது? எழுதுகிறேன் பாருங்கள், 145 541. புரியுதுங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்? 546 645 இல்லைங்களா? 596 இந்த மாதிரி கணக்கில் 695 இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள், எத்தனை நாள் பாருங்கள். 1 அடிக்கிற பாருங்கள், 1 2 3 4 5 நாள் எடுத்துட்டாங்க. அப்போது நாளைக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளே வரதுக்கு பாசிபிள் அதிகம். இதை வச்சுக்கிட்டு இந்த 541 145 வச்சுக்கிட்டு நம்ம போர்டில் வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னு போர்டை மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது ஏ போர்டு வந்து காலையிலேயே நான் சொன்னேன். ஓகேங்களா? இன்றைக்கி காலையிலேயே ஏ போர்டு வரதுக்கு பாசிபிள் நான் சொன்னேன். அதே எகைன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், புதுசாக வந்தவங்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நான் பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போ இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்கேன், கவனமாக கவனிங்க. ஏ போர்டு மட்டும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன், ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து இந்த லைன் தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இங்கேருந்து நான் பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இங்கேருந்து இப்படி பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். கவனமாக கவனிங்க. இப்போது நீங்களே பாருங்கள் எப்படி நம்ம ஏ போர்டு 8ஆம் நம்பர் காலையில் வீடியோ சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8ஆம் நம்பர் ஏ போர்டு எப்படி நம்ம பிக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போது சைபருக்கு இங்கே 5 இருக்குது பவரில். புரியுதுங்களா? 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கம்பேரிஷன் பாருங்கள். சைபருக்கு இங்கே 5 பவரில் இருக்குது, 9க்கு இங்கே 9 இருக்குது, மறுபடியும் என்னங்க இருக்குது? 9 இருக்குது. இதுக்கு என்னங்க பண்ணியிருக்கான்? பவரில் 4 வச்சுருக்கான். புரியுதுங்களா? மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? 9. இங்கே பாருங்கள் பவரில் என்ன இருக்குது? எப்படி? அதாவது இதை வந்து கீழே பார்த்துட்டு வாங்க, இதை மேலே பார்த்துட்டு போங்க. சரியா? ஸோ பாருங்கள் அப்படியே இருக்குது. மறுபடியும் இன்றைக்கி என்னங்க வந்திருக்கு? 8. இங்கே என்னங்க இருக்குது? 3. புரியுதுங்களா? காலையில் நான் தெளிவாக சொன்னேன், 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 50 நாள் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 8ஆம் நம்பருக்கு பாசிபிள் அதிகம். காலையில் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இங்கேயும் பாருங்கள் 3ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கான்? 8ஆம் நம்பர். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா? இந்த லைன் வந்து எப்போ வேணால் ஸ்கிப் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்போ வேணால் ஸ்கிப் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் நாளைக்கு ஒரு வேளை வச்சான் அப்படின்னா என்னங்க இருக்க வைக்கலாம்? 7ஆம் நம்பர் பாருங்கள். புரியுதுங்களா? இங்கே என்ன இருக்குது? 7ஆம் நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த 7ஆம் நம்பர் கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? இங்கே வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், இந்த லைனையும் இந்த லைனை அப்படியே அழிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு தெரியுதா? நீங்களே தனியாக எடுத்து பாருங்கள். ஸோ 7ஆம் நம்பர் வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 7 ஏ போர்டில் இல்லைனா என்னங்க பண்ணலாம்? 7 ஏ போர்டில் இல்லைனா 2ஆம் நம்பர் இல்லைங்களா? எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டு நான் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ போர்டு எந்த போர்டுன்னு எக்ஸாக்டாக கொடுத்துருவேன். 7ஆம் நம்பர் 7 ஏ போர்டில் வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அப்போது பி போர்டையும் பார்த்துருவோம். ஏ போர்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து கொடுத்துட்டேன். ஈஸியாகவே அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணலாம். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மறுபடியும் பி போர்டு பார்ப்போம். பி போர்டை பார்த்துட்டு நீங்கள் நம்பர்ஸ்க்கு போய்டுவோம். இப்போ வந்து நான் பி போர்டை மார்க் பண்ணுறேன். பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பி போர்டில் 2 நம்பர் வர சான்ஸ் இருக்குது. கவனிங்க, கவனமாக கவனிங்க. இப்போ போடுறேன். பி போர்டை மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள், இங்கே வைக்கிட்டேன். ஓகேவா? இப்போது 2 நம்பர் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போது இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். இப்போது உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? நம்ம 5ஆம் நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5ஆம் நம்பரை காமனாக வச்சுக்கலாம். அப்போது 5ஆம் நம்பரை காமனாக வச்சுக்கிட்டா மேலே என்ன நம்பர் இருக்குது? 6ஆம் நம்பர் இருக்குது. கீழே என்ன நம்பர் இருக்குது? 6ஆம் நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தான் பண்ணியிருக்கணும்? கூட்டி கழித்து வந்திருக்கணும், முன்ன பின்ன வந்திருக்கணும். அப்படி முன்ன பின்ன வந்துச்சுன்னா
பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம், 2ஆம் நம்பர் வரும் இல்லைங்களா, அதுதான் கான்செப்ட். பட் இங்கே என்ன, இங்கே எப்படி இருக்குது, முன்ன பின்ன வரலை, புரியுதுங்களா. எப்படி வந்திருக்கு, வந்த வச்ச 6 நம்பர் திருப்பி மறுபடியும் வச்சுருக்கான், புரியுதுங்களா. அப்போது அப்படி பார்க்கும்போது புரியுதுங்களா, அப்போது நாம் முன்ன பின்ன கூட்டி கழிச்சு வராதனால 2 நம்பர் சேமாக வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றை கூட்டியோ கழிச்சோ வைக்கணும். இதான் கான்செப்ட், புரியுதுங்களா. அப்போது 2ஆம் நம்பர் கூட்டினா என்னங்க 3ஆம் நம்பர், மைனஸ் பண்ண என்னங்க 1ஆம் நம்பர். அப்போது என்னங்க வரலாம், பி போர்டுக்கு சான்ஸ் என்னங்க இருக்குது, பி போர்டுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, 3 இல்லைனா 1 வரலாம். ஸோ 3 வச்சு பார்ப்போமா, பாருங்கள் இங்கே 3 வச்சு பார்ப்போமா, இங்கே 3 வைக்கிறேன், இங்கே 3 வச்சா, இங்கே 3 வச்சா என்னங்க வரும் பார்க்கலாமா, பாருங்கள் 562 560 என்னங்க 3, புரியுதுங்களா. எப்படி வைக்கிறோம், எப்படி வரும்னு தெரியல கணக்கு, 562 563ன்னு வச்சு முடிக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா 1 வச்சு பார்க்கலாம். இப்போ 1 வச்சு பார்ப்போம், இங்கே 1 வச்சோம் அப்படின்னா என்னங்க வரலாம், 562 561ன்னு வரலாம், புரியுதுங்களா. இந்த 2 சான்ஸ் இருக்குங்க இதுக்கு இல்லைங்களா. இப்போ 3 1 பி போர்டு வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா. அப்போது இன்னும் ஒரு சான்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஏன்னா அதையும் நமக்கு சொல்லி தான் ஆகணும், வர சான்ஸ் இருக்கிற நம்பர்லாம் சொல்லி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. 2 நம்பர் தாண்டி போகுது அப்படின்னா என்ன சொல்கிறது, வர வேண்டிய நம்பரை எடுத்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த எந்த மெத்தடில் வேணால் எடுக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு ஹரிசாண்டலில் ஒரு லைன் போடுறேன், இதை கவனிங்க ஓகே. இந்த லைன் போடுறேன், இதில் வந்து ரெட்டாக மாற்றிடுறேன், பிங்காக மாற்றிடுறேன். இப்போ இங்கே என்னங்க இருக்குது, இங்கே இதை கவனிங்க ஓகேவா. 200 பாருங்கள், இந்த பிங்க் கலர் லைனை ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள் ஓகேவா. அப்போது 259 இருக்குது இல்லைங்களா, 259 இருக்குது இல்லைங்களா. அப்போது இங்கே என்ன சென்டர் என்ன வச்சுக்கலாம், 5 சென்டர் பண்ணிக்கலாம். இந்த 9க்கு என்ன பண்ணலாம், இந்த 9க்கு இங்கே 6 வச்சுக்கலாம், புரியுதுங்களா. இந்த 9க்கு என்ன பண்ணலாம், இங்கே 6 ஏன்னா திருப்பி வைக்கலாம் வைப்பா இல்லைங்களா, சம்டைம்ஸ் திருப்பி வைப்பான். அப்போ இந்த பேலன்ஸ்க்கு 2ஆம் நம்பர் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாங்க ஓகேங்களா. 2ஆம் நம்பர் வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஏ போர்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 7ஆம் நம்பர் பார்த்தோம். அப்போது 7ஆம் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு 2ஆம் நம்பர். அப்போது வந்து நம்ம எழுதுவோமா 73 71 72 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க நாளைக்கு, புரியுதுங்களா. ஏபி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சி போர்டில் வந்து C-போர்டில் 05 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க, புரியுதுங்களா. ஸோ இதுதான் நம்மளோட கால்குலேஷன். நான் இதெல்லாம் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன் ஓகே. நம்பர்ஸ் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி தெளிவாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளது ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு. இதில் 8 நம்பர் இருக்குங்க ரைட்டுங்களா, 8 நம்பர் இருக்குது. நான் 2 நம்பர் 3 நம்பர் தான் கொடுப்பேன். ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக எப்படி வரும்னு பிரித்து உங்களுக்கு 2 நம்பர் 3 நம்பர் பிரித்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா. நீங்கள் யாழ் போர்டு வைக்கவே தேவையில்லை, நான் தனித்தனியாக பிரித்தே கொடுத்துருவேன் ஓகேங்களா. 2 நம்பர் மட்டும்தான், 2 நம்பர் 3 நம்பர் தான் கொடுப்பேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக நம்பர் தந்துடுறேன். அதே மாதிரி 3 நம்பர் ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக இந்த வாரத்தில் வின்னிங் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மெம்பர்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு 4 நம்பர் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு 4 நம்பர் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன். கண்டிப்பாக ஹிட்டிங் சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இன்றைக்கே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 10-15 டேஸாக பார்த்துருப்பீங்க. 15 டேஸில் நம்மளது ஏபிபிசிஎஸ்சி மட்டும் உட்காந்தது 10 நாளைக்கு மேலே உட்காந்துருக்கு ரைட்டுங்களா. சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டெய்லிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்பி ஒரு டைம் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி இதுதான் என்னோடய கணிப்பு. ஸோ உங்கள் கணக்கில் ஒரு தான் கணக்கு போட்டு பாருங்கள். தேங்க்யூ.